அனைவருக்கும் வணக்கம். நான் அந்த மாதிரி இதில் இது பண்ணதில்லை. நிறையா படங்கள் பண்ணியிருக்கேன், பெரிய ஆர்டிஸ்ட் படங்கள் பண்ணியிருக்கேன், எல்லாமே பண்ணியிருக்கேன். ஆனால் இந்த படத்தை நம்பி போய் சுந்தர் சார்கிட்ட கேட்கும்போது ஒன்றுமே சொல்லாமல் என்னை நம்பி கொடுத்தாரு. பெரிய வெற்றி படமாக இருந்துச்சு. பெரிய படங்களை பண்ணி அதில் வெற்றி எடுக்கிறது இல்லை, இந்த படத்தை பண்ணி நான் ஜெயிக்கிறங்கிறதுல அதில் ஒரு எனக்கு பெருமை தேடி தந்த சுந்தர் சாருக்கும் சிப்பாப் தமிழ் அவர்களுக்கும் என்றென்றும் நன்றி கடனப்பட்டிருக்கேன். என்றைக்கும் நினைத்து பார்த்துருப்பேன். நன்றி, வணக்கம். நன்றிண்ணா. அடுத்த இவரை நீங்க ஓகே வா, வந்துரு வந்துரு வந்துரு. இல்லை சார், இதுக்கு முன்னாடி நான் இந்த மாதிரிலாம் இந்த போடியம் முன்னாடிலாம் இன்னும் பேசினேன் இல்லை, நான் கொஞ்சம் பயமா இருக்குது. ஆமாம், இல்லை 2 பேராக பேசினா தான் நல்லா இருக்கும். நான் ஃபர்ஸ்ட் வந்து கன்ஃபர்ஸ் பண்ணிடணும். இங்கே வந்து அது வந்து அந்த ஒரு சீன் வந்தேன்னா அது ஆக்சுவலாக ஒரு 30 செகண்ட் தான் இருக்கும். ஆனால் அதுக்கே நான் ஒரு 7 டேக் எடுத்திருப்பேன். ஆக்சுவலாக 30 செகண்ட் தான் அவங்க வராங்க, 7 டேக் எடுத்தது விஷயம் இல்லை. அந்த 30 செகண்ட்ல 29 செகண்ட் கத்திக்கிட்டே இருக்காங்க தியேட்டர்ல. அவங்க கத்தி முடிச்சு பார்க்கறதுக்குள்ள அந்த சீன் முடிச்சு போயிருது. ஸோ அப்படி ஒரு ரிவ்யூல கூட பார்த்தேன், ஒரு பெரிய ஹீரோக்கு எப்படி ஒரு ஓப்பனிங் கட்டுவாங்களோ சொல்லி வைப்போம். அப்புறம் பிரஸ் மீட் பரிதாபங்கள்னு ஒன்று போடுவாங்க அடுத்த வாரம். அது மறந்து போச்சு. ஆக்சுவலா இங்க வரைக்கும் இப்போ வந்து நாங்க வந்து சும்மா இன்டர்நெட்ல சும்மா சின்ன பசங்க ஏதோ வீடியோ மட்டும் தான் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இங்க வந்து ஒரு படத்தோட ஒரு சக்சஸ் மீட்ல வந்து நின்று பேசுற அளவுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ஆதி அண்ணனுக்கு தான் ஃபர்ஸ்ட் நன்றி. அதுக்கப்புறம் சுந்தர்சி சார், அப்புறம் இங்க இருக்கிற மொத்த டீம் தான். அண்ணா அவர்லாம் பாக்குறப்ப வந்து இப்படி இருப்பாரு, ஆனா அவர் கூட உட்காந்து கேரம்ல உட்காந்து பாத்தீங்கன்னா சின்ன குழந்தை கூட தோத்துரும், அப்படித்தான் பேசுவாரு. ஏய் தம்பி, நீ தேன் மிட்டாய் சாப்பிட்ருக்கியா, சூப்பரா இருக்கும் நம்ம ஊர்ல. ஆனா அதெல்லாம் வந்து வெயில் காலத்துல சாப்பிடக்கூடாது தம்பி, உடம்பு வச்சிரும் அப்படி. ஆனா படத்துல பாத்தீங்கன்னா செவ்லே இருக்கிறாரு, சூப்பரா இருந்துச்சு. நாங்க வந்து உதயம் தியேட்டர்ல பார்த்தோம் அந்த படத்துக்கு. நீங்க சொன்ன மாதிரிதான் அதை அது வந்து படத்துக்கு முன்னாடியே போய் நாங்க உட்காந்துட்டோம். அதுக்கப்புறம் அந்த சீன் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம எவ்வளவு டேஞ்சரா உட்காந்துருக்கோன்றது தெரிஞ்சுச்சு. வெளில வந்தா பிச்சை எடுத்திருப்பாங்க, அவ்வளவு கூட்டம். ஒரு வழியா தப்பிச்சு வந்துட்டோம். நீங்க தான் பேசு. ஆமா, சும்மாவே நின்னா அப்புறம் நீ அங்க போய் திட்டுவேன். முதல்ல இந்த மாதிரி நான் வந்து இப்படி ஒரு இடத்துக்கு நான் வருவேனே நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏதோ யூடியூப்ல வீடியோ பண்ணிட்டு இருக்கோம், எல்லாமே பாக்குறாங்க, நல்லா இருக்குன்னு சொல்றாங்க, அதோட நின்றுவோம்னு நினைச்சேன். ஆனா இப்படி ஒரு சீனுக்காக இவ்வளவு ஒரு கொண்டாட்டம் கிடைக்கும்னா அந்த ஒரு கொடுத்த வாய்ப்பு அப்ரிசியேஷன். ஆமா ஆமா, அப்ரிசியேஷன். எஸ், ஹீஸ் ரைட். அந்த இது அப்ரிசியேஷன் வந்து கிடைச்சிருக்கு. என்ன சொல்றது, அந்த மாதிரி வாய்ப்பு கொடுத்த ஆதி அண்ணனுக்கும் சுந்தர்சி சாருக்கும் ரொம்ப நன்றி. அப்புறம் வந்து நாங்கள் நம்பவே இல்லை. ஃபர்ஸ்ட் வந்து எங்களை ஒரு சின்ன வந்திருக்கோம் சொல்லும்போது கத்துனாங்கண்ணே அப்படின்னாங்க. ஆமா, படப்பெல்லாம் கத்திட்டு தான் இருப்பாங்க, படம் பார்த்தா நான் ஃபர்ஸ்ட் ஒன்னா அப்படிதான் இருக்கும் அப்படின்னா. இல்லைண்ணே உங்க சீன்லாம் கத்துறாங்களாண்ணே ஊர்ல பசங்க பார்த்து சொன்னாங்க. இல்லடா இருக்காரா தம்பி அப்படின்னு நம்பி பார்த்தா உண்மையுமே கத்துறாங்க. எனக்கே கண்ணு தனித்தனியா வருது. ஆஹா, இப்படி கத்துறாங்களா, அப்ப நடந்துருமோ, அப்ப சினிமா நம்ம போயிடுவோமோ அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்துச்சு. ரொம்ப நன்றி. நான் கனவு வந்து பழிச்சது உங்களாலதான். ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஐயோ, நீங்க பேசணுமாண்ணே? நான் வேணா கூட சொல்லுங்க. அதாவது இந்த படத்தை பத்தி இது எந்த அளவிற்கு ஒரு நல்ல படம் என்று நீங்கள் நினைக்கிறீங்க? படம் என்றால் சினிமாவில் கலந்ததுதான் படம். படம் என்பது சினிமாவின் கலந்ததுதான் படம் என்பதும். படத்தில் நானும் அண்ணன் அவர்களும் கோபி அவர்களும் சேர்ந்து படம் பண்ணிய போது அந்த ஆழத்திலேயே இல்ல பண்ணுவோம்ல, அதனை முகரே முழுசா கூட பாக்கலையா? இல்ல தம்பி, பண்ணுவோம்ல சொன்ன வந்து. எஸ், அப்ப நீங்க வேற கேளுங்க. வேற இசையை பத்தி இந்த படத்துல எந்த அளவுக்கு மியூசிக் எந்த அளவுக்கு முக்கியமா அந்த மியூசிக் என்பதும் இசை என்பதும் ஒன்றுதான். இசையில் கலந்ததுதான் மியூசிக். மியூசிக் என்பது தனியல்ல, இசையில் கலந்ததுதான் மியூசிக். மியூசிக் மட்டும் தனியாக இருந்தால் நல்லா இருக்காது, இசை மட்டும் தனியாக நல்லா இருக்காது. மியூசிக் இசையும் சேர்ந்ததுதான் நல்லா இருக்கும். நானும் கோபி அவர்களும் அந்த ஆழத்திலே ஸ்கிரிப்ட் எழுதும் போது இசையில தான் எழுதுவோம். சக்சஸ் மீட்லயே மிமிக்ரி தான். தேங்க்யூ கோபி அண்ட் சுதாகர். மைக்கேல் ஜாக்சன் திரு பெனி அவர்களை. வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். ஸோ என்ன பேசுறதுனே தெரியல. ஆதி எனக்கே ரோலிங் ஆகுதுன்னா எங்களுக்குலாம் சொல்லவே வேணாம். ஸோ பயங்கரமாக ரெஸ்பான்ஸ் படத்துக்கு பார்த்தீங்கன்னா சத்தியமாக எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ எப்படின்னா இப்போ ஒரு வாட்ஸ்அப்லாம் வந்து என் கிரெடிட்ஸ் வரைக்கும்லாம் பார்த்தீங்கன்னா ஆடிட்டு இருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா ஒரு இங்கிலீஷ் பாட்டு பண்ணி அது இப்போ தான் கொடுத்துட்டு ஆடிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ரெஸ்பான்ஸ் படத்துக்கு போயிட்டு இருந்துச்சு.
ஸோ அதான் வாய்ப்பு கொடுத்த சுந்தரனாக்கு பெரிய நன்றி, ஆதினாக்கு நன்றி, யூகேனா மற்றும் ஒர்க் பண்ண எல்லாருக்கும் பெரிய நன்றி. எங்க செகண்ட் ஹீரோ விக்னேஷ் சந்தனா இதை சொல்லணும் வாய்க்கு சொல்லு. ஸோ அதான் நன்றி, ரெஸ்பான்ஸுக்கு மிக நன்றி. என்ன பேசுறேன்னு தெரியல, நன்றி. அப்படியே 3 வாக்கு போட்டுட்டே போயிருங்க பாத்தீங்களா? சரி, ஓகே சார். வினோத் அவர்கள், அவர் வினோத்னு சொன்னாலே நம்ப மாட்டாங்க போல. ஊருக்கு போயிருந்தேன், மதுரைக்கு போய் படம் பார்க்க போயிருந்தேன். அண்ணன் தான் எல்லா ஏற்பாடுகளும் அவங்க பண்ணியிருந்தாரு. அங்க இவருக்கு தனியா பிளக்ஸ் வச்சிருக்காங்க, அதுக்கு பாலாபிஷேகம் பண்ணிருக்காங்க. நோட்டீஸ் பாயிண்ட் வேறான ப்ரோ, அங்க ஒரு பிளக்ஸ் தான் இருந்துச்சு, இன்னொன்னு இருந்தது அதுல அடிமை பெண் எம்ஜிஆர், இன்னொன்னுல வந்து சுதாகரனோட போட்டோ இருந்தது. பார்த்துட்டு வந்துட்டேன், நான் எவிடன்ஸ் எல்லாம் வச்சிருக்கேன், அப்புறம் உங்களுக்கு காட்டுறேன். வினோத் தானே இவர் பையன் வந்து இப்போ நான் சுதாகர் பையன்டா அப்படின்னு சொல்லிக்கிறான். அங்க போனா அதாவது நான் ஏற்கனவே ஒரு டக்கன்னு ஒரு ஆல்பத்தில் வில்லனா பண்ணியிருந்தேன். தம்பி திவேஷ் மூலியமா எனக்கு ஆதி பிரதர் தெரியும். அப்போ ஒரு நாள் சாப்பிட்டுட்டு இருந்தாரு, நாங்கள் எல்லாம் லஞ்சுக்கு போகும்போது அண்ணே நீங்கள் வில்லனா பண்ணுறீங்கண்ணே அப்படின்னாப்புல. நான் சாப்பிடவா இல்லை வேற பார்க்கவான்னு தெரில. சரி வில்லனா பண்ணுறப்ப அந்த மேனரிசம் எல்லாம் பிரதர் தான் சொல்லி கொடுத்தாரு, இப்படி பண்ணுங்கண்ணே உங்களுக்குன்னு ஒரு மேனேஜர் வச்சுக்கோங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு போனாரு. பாட்டு முடிஞ்ச பிறகு போய் பிரதரை பார்க்கும்போது பிரதர் அடுத்து ஏதாவதுன்னு அண்ணே அடுத்து கலப்புறோம்ண்ணே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாப்ல. சிம்பிளா சொல்லிட்டு போனாப்ல. திருப்பி ஒரு நாள் காலைல 6 மணிக்கு திவேஷ் கூப்பிட்டான், இப்படி அண்ணன் கூப்பிட்றாப்ல, அது என்ன உடனே கிளம்பி வாங்க அப்படின்னாப்ல. உடனே ஃப்ளைட்ல கிளம்பி போறப்ப பிரதர் சாப்பிட்டுட்டு இருந்தாரு, கேரவன் அண்ணே சாப்பிட்டேனே அப்படின்னாப்ல. கேட்டப்ப இல்லை பிரதர் சாப்பிட்றேன், சாப்பிடுங்க தாடி கொஞ்சம் குறைச்சி கூட்டம் திவேஷ் அப்படின்னாரு. கூப்பிட்டோடனே ஃபர்ஸ்ட் ஷாட்டே ஒரு 500 பேர் உட்காந்துருக்காங்க. பிரதரை பார்த்து அந்த எமோஷனலான சீனு. நான் கொஞ்சம் பதட்டத்தோட இருக்கும்போது இவர் ஒரு ஆளை செட் பண்ணி உங்களோட ரசிகர் அப்படின்னு சொல்லி அவன் எனக்கு கொடுக்குறதே வாய்ப்பு பெரிய விஷயம், ஏற்கனவே பதட்டம், உன்னோட ரசிகர்னு சொல்லி பின்னாடி துரத்திட்டே இருக்கான். இல்லை ஆதி பிரதரோட வர சண்டை என்னன்னா நான் அவரை தான் பார்க்க வந்திருக்கேன், ஓ ரசிகர் இல்லை அப்படின்றான். டி என்னடா நீ இப்படியே அனுப்பிச்சு விட்டுருவான் போல. பின்னாடி போய் உட்காந்து நம்ம கைதான் தட்ட போறோம்னு நினைச்சேன். அது வேற யாரும் இல்ல, பரதன். அதே இதுல ஆட்டோகிராஃப் வேற, இன்னும் ஒண்ணு தான் கேட்கல, கிஸ் ஒண்ணு தான் கேட்கலாமே, அவ்வளவு தூரத்துக்கு நடிச்சிட்டான். அப்படி நடந்துட்டு இருக்கும்போது என் பையன் படம் பார்க்க ஃபர்ஸ்ட் கூப்பிட்டு போயிருந்தேன். கூப்பிட்டு போறப்ப இன்ட்ரோல் பிளாக் முடிஞ்சு வெளில வரோம், எல்லா பேரும் சுதாகர்னும் போது ரொம்ப பெருமையா இருந்தது. அதாவது 32 வருஷம் ஆத்துல என் பேர் வினோத்குமார்ன்றத ஒரு செகண்ட்ல அவர் மாத்திட்டு போயிட்டாரு. என் பையன் வந்து வெளில சொல்றான் நான் சுதாகரனோட பையன் அப்படின்னும் போது வேற லெவல்ல இருந்துச்சு. எங்க அம்மா கடைசியா பார்த்த படம் தெனாலி. எங்க அம்மா இது மாதிரி தியேட்டருக்கே வந்தது கிடையாது. அன்னைக்கு நான் கூட்டு போறப்ப ரொம்ப வேற விதமா ஆயிட்டாங்க. அங்க போய் என் பையன் ஃபுல்லா வரானா அப்படின்ற மாதிரி. இதுக்கெல்லாம் வாய்ப்பளித்த ஆதி பிரதருக்கு தான் ரொம்ப நன்றி. சுந்தர் சி சாருக்கு பெரிய இது. என்னை பார்த்து என்ன மிரட்ட சொன்னாங்க, இந்த அப்படி வந்து போச்சு அவர் கேமரா, நீங்க செத்துங்க, அடுத்த ஷாட் எப்படி பண்றீங்கன்னா திவேஷ் ஒரு பக்கம் ஸ்ரீகாந்த் ஒரு பக்கம், ஏற்கனவே சும்மாவே என்ன ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க. போனோடனே அவரு வந்துட்டு ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது அண்ணே சூப்பரா பண்ணியிருந்தேன், இது என்ன உண்மையா பொய்யா இல்லை திருப்பி இது மாதிரி விளையாடுறாங்களா அப்படின்னு கூப்பிட்டேன். அப்புறம் அன்னை பார்த்து சூப்பரா பண்ணீங்கன்னு எப்பயுமே கூடவே வச்சுக்கிடுவாரு அங்க. அதுல என் ஃப்ரெண்ட்ஸ் வேற இருந்தா இந்த அடியால வேற கூப்பிட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க. அது மாதிரி இருந்துச்சு. வாய்ப்பளித்த ஆதி பிரதருக்கு ரொம்ப நன்றி. சுந்தர் சி சார் இன்னைக்கு தான் முதல் அவர் பார்க்குற செட்டில் பார்த்ததே இல்லை, வந்தோடனே சுதாகரனே அப்படின்றாரு. ரொம்ப பெரிய விஷயமா இருந்துச்சு. ரொம்ப நன்றி. அடுத்து எங்களுடைய ஒளிப்பதிவாளர் பேச கூப்பிட்டா என்னை திட்டுவாருன்னு தெரியும், ஆனா அவர்கிட்ட திட்டு வாங்குறது அவ்வளவு ஜாலியா இருக்கும், அதுக்காகவே கூப்பிடுறேன். எல்லாருக்கும் வணக்கம். நான் பேசுறதுல உண்மையான எல்லாரும் பேசிட்டாங்க. தேங்க்ஸ் சொன்ன சுந்தர் ஆதி 2 பேரும் தான் தேங்க்ஸ். பட் ப்ளஸ் என் குரூப் எல்லாருக்கும் ஒரு நன்றி. தேங்க்யூ. ஆதிபுரம் வந்து இங்க இருக்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அடையாளத்தை கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காரு. அந்த ஸ்கிரீன் பிரசன்ஸ் பக்கத்துல ஒருத்தரை நிக்க வைக்கிறதுக்கே யோசிக்கிறதுக்கு மத்தியில ஒரு படம் ஃபுல்லா அத்தனை பேருக்கு வாய்ப்பு கொடுக்குறன்றது பெரிய விஷயம். அப்படி ஒருத்தனுக்கு வந்து இவர் ஹீரோவா இருந்தும் இன்னொருத்தனுக்கு வந்து ஐக்கு வந்து க்ளோஸ் அப் போயிருப்பாங்க, கை முறுக்கிறதுக்கு க்ளோஸ் அப் போயிருப்பாங்கன்னா இட்ஸ் நன் அதர் தென் அனந்து. வாங்க அனந்து வரல, பக்காவா கௌதம் வாசுதேவன் ஹீரோ மாதிரி வந்துருங்க. இது என்னோட முதல் மேடை, ரொம்ப நன்றி. ஆதினாக்கு ரொம்ப நன்றி, சுந்தர் சி சாருக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப பெரிய டிராவல் ஆக்சுவலாக. எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. கை தட்டுறாங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நன்றி. ஒரு பீஸாவது அழுதுருந்தேன்னு யோசிச்சேன். சரி ஓகே சார். மைசேட்டி அன்பவர் அவர் எல்லாருக்கும் வணக்கம். மீசை முறுக்கு ஆக்சுவலி நிறைய பேருக்கு நான் என்ன ரோல் பண்ணியிருப்பேன் அப்படின்னு தெரியாது. சஞ்சய்னு சொல்லிட்டு ஒரு பையன் கண்ணாடி போட்டு முடிய படிவாகிட்டு இருப்பான், நான் தான். ஸோ
ஒரு 4 நாள் முன்னாடி இந்த மாதிரி மேடையில் பேசணும் அப்படின்னா இந்த கான்ஃபிடென்ட்டாக பேசியிருக்கணும் அப்படின்னு தெரியல. ஸோ இப்போ கான்ஃபிடென்ட்டாக இங்கே பேசுகிறேன்னா அது காரணம் மியூசியம் இருக்கு படம். எப்படி ஓகே சரி ஓகே. அண்ட் எனக்கு பர்சனலாக என்ன எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னா, ஆக்சுவலி இந்த படம் ரிலீஸ் ஆனப்போ எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்துட்டு சரி ஃப்ரெண்டு படத்தில் நடிச்சிருக்கான், கண்டிப்பாக அவங்களோட படத்துக்கு போனால் இன்டர்வல் லைட்டு போடுவாங்க, ஃப்ரெண்டு எல்லாரும் பயங்கரமாக வந்து அப்ரோச் பண்ணுவாங்க, பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் படத்துக்கு போயிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸோட ஈவினிங் ஷோ போயிருந்தோம். அப்போ வந்து எனக்கு பக்கத்தில் உட்காந்த ஒரு கேரக்டர் அவர் உட்காந்தாரு. அவர் வந்து அந்த இன்டர்வல் சீன் அப்பெல்லாம் நான் வர சீனை பயங்கரமாக சிரிக்கிறாரு, கைத்தறி சிரிக்காரு நினச்சிட்டு இருக்கேன். சரி ஓகே லைட்டு போட போறாங்க, அந்த கேரக்டர் நம்மளை பார்க்க போகுது, பார்த்தோன்னு அப்படியே ஒரு உணர்ச்சி போட போறாரு, நம்ம ஆட்டோவர் கேட்க போறாரு அப்படின்னு உட்காந்துருக்கேன். லைட்டு போடுறாங்க, போட்டோன்னு அந்த கேரக்டர் என்னை பார்க்குறாரு, நானும் அவரை பார்க்குறேன். அதை பார்த்துட்டு கொஞ்சம் கால் நிறுத்துங்க வெளில போகணும் அப்படிங்கிறாரு. நான் பார்த்துட்டு பிரதர் நானா பிரதர் கொஞ்சம் கால் நிறுத்துங்க பிரதர் அப்படிங்கிறாரு. நான் உடனே சரி ஓகே பிரதர் அப்படின்னு போயிட்டாரு. ஸோ அதுதான் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. என்னன்னா நம்ம அப்படிங்கிறத தாண்டி நம்மளோட கேரக்டர் எனக்கு ஜஸ்டிஃபை ஆயிருக்கு அப்படிங்கிறது எனக்கு புரிய வந்துச்சு. அது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஸோ அப்போதான் அந்த கேரக்டர் ஜெயிச்சிருச்சு அப்படின்னு நினைச்சேன். தேங்க்யூ ஸோ மச் ஆதி அண்ணா இந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்ததுக்கு. அண்ட் சிலர் அவருக்கு ரொம்ப நன்றி. அண்ட் எல்லாத்துக்கும் மேலே என்னோட குருநாதர் மீடியானா எனக்கு என்னவே தெரியாதப்ப மீடியாவை பற்றி எனக்கு அறிமுகப்படுத்திய ஸ்மைல் சரி ஆஜய் விக்னேஷ் அண்ணா, என்னோட வெற்றிக்கு முழுமுதற் காரணம் அவர் தான். தேங்க்யூ அண்ணா, தேங்க்யூ ஸோ மச். வீட்டிலே அதான் தான் முதல்ல கூப்பிட்டு ஸோ ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் அண்ணா. அண்ட் கண்டிப்பாக உங்க மட்டும் தேங்க்யூ ஸோ மச் அண்ணா. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ தேங்க்யூ. மீடியானா என்னன்னே தெரியாது, இன்னும் தெரியல மாதிரி. அடுத்து குஹன் அவர்கள் அப்படியே 2 பேரா 3 பேரா வந்துட்டு போயிட்டீங்கன்னா. வணக்கம். எனக்கும் இது முதல் மேடை, என்ன பேசுறதுன்னு தெரியல. நான் டக்கறப்பவே நடிக்க வேண்டியது திவேஷும் பெண்ணியும் என்னை ஃபோன் பண்ணி கூப்பிட்டாங்க. பட் ஷூட்டுக்கு என்னை கூப்பிடாம ஊருக்கு போய் ஷூட் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, எனக்கு தெரியாது. நான் அதுக்கப்புறம் ஒரு 2 மாசமா பேசாமே இருந்தேன் 2 பேர்ட்டையுமே சுத்தமா. அதுக்கப்புறம் ஒரு நாள் ஃபோன் பண்ணி இது மாதிரி அண்ணன் திருப்பி இப்போ எடுக்கிறாங்க, மியூசியம் இருக்கு, படம் எடுக்க போறோம், நீ வா அப்படின்னு. இதுக்கும் கூப்பிடாம போயிருந்தீங்கன்னு தெரியும்னே உட்காந்துருந்தேன் நான். அதுக்கப்புறம் ஒரு வழியா ஒரு வாட்டி கூப்பிட்டாங்க. கூப்பிட்டுட்டு எனக்கு ஃபர்ஸ்ட் நான் வேற ஒரு ரோலுக்கு தான் வந்து ஆடிஷனுக்கு போயிருந்தேன். பார்த்தது அந்த ரோல் ஆடிஷன் பண்ணிட்டு போனதுக்கப்புறம் இல்லை மூஞ்சி ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருக்கு, இவனை பார்த்தாலே இரிட்டேட்டா இருக்கு, இவன் இந்த ரோல்ல போடக்கூடாது, அந்த ரோலுக்கு போட்டுன்னு இந்த ரோல் டான் அந்த சீனியர் ரோல் போட்டிருந்தாங்க. அது எனக்கு நடிக்கும் போது எப்படின்னு தெரியல. அவங்க சொல்லும் போது நடிக்கும் போது ஒவ்வொருத்தவங்களும் அந்த அதை கிராஸ் பண்ணி தான் வந்திருப்பாங்க. காலேஜ் படிக்கும் போது அந்த மாதிரி ஒரு கேரக்டர் கன்ஃபார்மா கிராஸ் பண்ணிட்டு தான் வந்திருப்பாங்க. அந்த மாதிரி ரோல் அது. அந்த வாய்ப்பு கொடுத்த சுந்தரண்ணா, ஆதினா, அதுக்கப்புறம் திவேஷ் மற்றும் பெண்ணி 2 பேருக்கு தான் நான் இவங்க இல்லாம நான் இங்க கிடையாது இந்த இடத்துல. எல்லாத்துக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். எஸ் மிஸ்டர் பூ. வணக்கம் எல்லாத்துக்கும். இது எனக்கு முதல்ல என்ன தெரியல என்ன சொல்றது. ஸோ நன்றின்னு சொல்றத காட்டிலையும் எப்படி சொல்றது எனக்கு ஒன்றும் தெரியல. அடுத்தபடி அது என்ன வாய்ப்புகள் கொடுக்கணும் வைக்கிறேன், ஒரே டீம்ல வேற இருக்கிறோம் வைக்கிறேன், எல்லாத்தோடும் சேர்ந்து எப்படி அடுத்து என்ன சொல்லணும் தெரியல. நன்றி நன்றி தேங்க்ஸ். நாங்கெல்லாம் இன்டைரக்டா சொல்ல வந்ததா டைரக்டா சொல்லிட்டு போயிட்டான். மாளவிகா அவரு. எல்லாருக்கும் வணக்கம். First of all, I want to thank you, Sundar Anna and Adi Anna, because for giving me this huge opportunity. It was seriously a very big response. It was like a dream for me, because getting a chance to act as one of the lead role is a big thing to get launched on the Avni Production banner. And after that, definitely my Tamil, when I went for the audition, I still remember and the dialogues எல்லாம் நான் தப்பா பேசிட்டு கான்ஃபிடென்ட்டா வந்துட்டேன். அதுக்கப்புறம் one of the crew members said, Malvika, whatever dialogue you said, in that too was the bad words in Tamil. I didn't knew that, and then later on I still remember you gave me the confidence while shoot time also. I seriously thank you so much, Adi, for giving me so much support, because I was very nervous how I'll do this acting and all. நிறைய டைலாக் தமிழ்ல இருந்துச்சு, அந்த பெரிய பெரிய வேர்ட்ஸ் எனக்கு ப்ரொனன்சியேஷன் கூட வரல. I still remember, no Malvika, you can do it, come on, you'll do it. So because of that I got so much of confidence, and again I used to irritate you. I still remember, Adi, how to do this, can you tell me this, but with all patience he gave us such a big support. So thank you so much. And my experience for this movie was like shoot time kuda and the culturals madhi da irunduchu, as if we are preparing for culturals. And after that I took so much inspiration from this movie, as you used to act as a director, as an actor, and also as a supporter for everyone, and also as a musician. So that was a very big inspiration for me. You were like one man army. And after watching the movie also, my experience was really good, and the inspiration which I got, definitely everybody would have got the inspiration that whatever you dream, don't leave it just like that, go for it. And
obviously many youth would have connected to this movie because this is related to engineering, and நிறைய engineering students would have related to this because ஒரு engineering career இருக்கு, அதுக்கப்புறம் they have dream. So you shouldn't leave your dream just like that and go for it. This movie has shown, and definitely this movie is not stick to only one topic like your dream or sense of humor or romance. This movie is like overall package where you can laugh, you can there's a sad story also. So overall many people would have enjoyed also, as well as this would have been very inspirational for everyone. And definitely thanks a lot for everyone giving such a huge response. I saw the videos and all people were standing on the stage and they were I'm going. nothing. Thank you so much for your love and support. Please keep liking us. Thank you. எங்க டைரக்டர் இப்படிதான், நாங்க என்ன சொன்னாலும் பார்த்து அப்படியே சிரிச்ச மாதிரியே உட்காந்துருப்பாரு, நாங்களும் நல்லா இருக்குன்னு நினைச்சு பேசிக்கிட்டே இருப்போம். அடுத்ததா நம்மளுடைய டான்ஸ் மாஸ்டர் சிவராஜ் மாஸ்டர் அவர்களே. இவ்வளோ பெரிய படத்துக்கு வெற்றி கொடுத்துருக்கு எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி. சுந்தர் சார், அப்புறம் அன்பு சாருக்கு, ஆரி சார் ரொம்ப நன்றிங்க. எல்லாம் வெற்றி படத்தை வந்து எல்லாம் மாஸ்டர் பண்ணுவாங்க, தூரத்தில் உள்ள பார்த்துட்டு இருப்பேன். இப்போ இந்த இவ்வளோ வெற்றி படத்தை நான் வந்து கொரிய இப்போ ஃபுல் சாங் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அதனால் என்ன பேச முடியும் தெரியல. ரொம்ப நன்றி. எங்கள் கலை அலங்காரம் எங்களுடைய அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப நீண்ட நாட்களுக்கு அப்புறமா இப்படி ஒரு வெற்றியை வந்து திரையுலகம் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில பார்த்துருக்கிறது வந்து ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. இதெல்லாம் நான் சிறு வயசுல இருந்தபோது நம்ம கமல் சார் படம், ரஜினி சார் படம் பார்த்த மாதிரியான ஒரு கேலப்பியான ஒரு அந்த மாதிரியான ஒரு ரசிகர்களோட ஒரு ஆரவாரத்தை பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இவ்வளவு ஒரு சின்ன வயசுல ஒரு இயக்குனர் வந்து இவ்வளவு ஒரு ஆபாசம் இல்லாம ஒரு திரைப்படத்தை இவ்வளவு கண்ணியமா மக்கள்கிட்ட கொண்டு போய் இவ்வளவு அருமையா சேர்த்திருக்கிறாருன்னா அவரோட திறமை, அவரோட பக்குவம் என்னை ரொம்ப ஆச்சரியப்படுத்துச்சு உண்மையிலேயே. அதுலேயும் பாரதியார் எல்லாருமே வந்து ரொம்ப சாதாரணமாக தான் எங்கேயோ ஒரு ஒரு புக்கில் பார்த்துருப்பாங்க. அதாவது இப்போ இருக்கிற இளைய தலைமுறைகளை பற்றி தான் சொல்கிறேன். அந்த பாரதியாரை வந்து இந்த படத்தில் ரொம்ப மூளை முழுக்கெல்லாம் வந்து ரொம்ப ஆணித்தரமாக அவரை கொண்டு போய் நம்ம ஆதி அது பாரதியாரை சேர்த்துருக்கும் போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாகவும் ரொம்ப வியப்பாகவும் இருந்தது. இப்படி ஒரு நல்ல படம் பண்ணுறதுக்கு எல்லா மாதிரியான படங்களும் எடுத்துடலாம், ஆனால் இந்த காமெடி படம் எடுக்கிறதுங்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரியான படங்கள் எடுக்கிறதுனால தான் எங்களோட இயக்குனர் சுந்தர்சி சார் வந்து இவ்வளவு காலகட்டத்துக்கு அப்புறமும் ரொம்ப நீண்ட நாட்களாக திரையுலகத்தில் இவ்வளவு வெற்றிகரமான ஒரு இயக்குனராக இருந்துட்டு இருக்காங்க. அந்த வரிசையில் உண்மையிலேயே மிகவும் பரிச்சயம் இல்லாத நமக்கு அது சினிமாவுக்கு பரிச்சயம் இல்லாத திரைக்கலைஞர்களை வச்சு இப்படி ஒரு அருமையான ஒரு காமெடி படம் எடுத்திருக்கிற நம்ம ஆதியை கண்டிப்பா கொண்டாடத்தான் செய்யணும். இதுல இந்த படத்துலையும் எனக்கு இந்த படத்துல வாய்ப்பு கொடுத்த சுந்தர்சி சாருக்கும் ஆதி பிரபு ரொம்ப நன்றி. வணக்கம். திரைப்படத்துல கதாநாயகனுடைய அம்மா கற்கக்கூடிய எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு, படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆயிருக்கு. எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த சுந்தர்சி சாருக்கு ரொம்ப நன்றி. அண்ட் சார் சொன்ன மாதிரி நான் தியேட்டருக்கு போகும்போது அந்த மேனேஜருக்கு படம் பார்க்கறதுக்கு முன்னாடி நான் கேட்டேன், சார் எப்படி போயிட்டு இருக்க படம் அப்படின்னு சொல்லிட்டு. 2 நாள் முன்னாடி வரும், ஒரு 2-3 பேர் கூட தியேட்டரில் பார்க்க முடியலைங்க, இன்னைக்கு தான் நாங்கள் பார்க்குறோம் ஃபர்ஸ்ட் டே, இந்த மாதிரி 2 படத்துக்காகவும் இவ்வளோ க்ரௌட் நாங்கள் பார்க்குறோம் அப்படின் போது படம் பார்க்கறதுக்கு முன்னாடி எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருந்தது. அப்போ அந்த அளவுக்கு நல்லா வந்திருக்கான்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்க்கும்போது சொல்கிற மாதிரி டயலாக்ஸே கேட்க முடியல, எல்லாரும் கை தட்டுறதும் ஒரே விசில் சத்தமாக தான் இருந்தது ஃபுல் படமும். இட் வாஸ் வெரி நைஸ். அண்ட் ஒர்க்கிங் வித் திஸ் டீம் இஸ் எ பார்ட் ஆஃப் த டீம் இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஹரி, இந்த படத்தினுடைய விஷ்ணு. எல்லாத்துக்கும் வணக்கம். இதான் ஆக்சுவலி ஆஸ் யூஷுவல் ஏதாவது சொல்ற மாதிரி இதான் என்னோட முதல் பிளாட்ஃபார்ம். ஸோ இந்த ஒரு பிளாட்ஃபார்ம்ல வந்து நான் ஒரு 3 முக்கியமான பேருக்கு வந்து நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லி நான் கடமைப்பட்டிருக்கேன். முதல் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா பாலகோபி சார். அவர் தான் வந்து எனக்கு முதல்ல ஃபோன் பண்ணி, தம்பி இந்த ஷூட்டிங் ஸ்பாட் வந்த அப்படின்னா நீங்கள் வந்தீங்கன்னா சுந்தர்சி சாரே ஆதி அண்ணாவே பார்த்துடலாம்
அவங்ககிட்ட உன்னோட ஆசையை நீ வெளிப்படுத்தலாம் அப்படின்னாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் அப்போ போனப்போ எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு. ஒரு பெரிய ப்ரொடியூசர், ஒரு பெரிய ஒரு மியூசிக் டைரக்டர், அவரை நம்ம பார்க்க போகிறோம், நம்ம ஆசையை சொல்ல போகிறோம், என்ன பண்ணுறது அப்படின்னோடனே கை காலெலாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. ஃபஸ்ட்டு போனோடனே சுந்தர் சி சாரை தான் பார்த்தப்ப அப்படியே ஒரு நர்வஸாக இருந்தேன். அவர்கிட்ட ஃபஸ்ட்டு பேசினோடனே இந்த மாதிரி சார் எனக்கு ஆக்டிங்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்குது சார், நான் நடிக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு. அவர் கேட்ட மொதல் கேள்வி வந்து, ஹரி உனக்கு டான்ஸ் ஆட தெரியுமாப்பா அப்படின்னாரு. எனக்கு அதை கேட்டோடனே ஐயோ போச்சுடா, வாய்ப்பு தேடி வந்தோம், நமக்கு டான்ஸ் வேறு தெரியாது, ஒன்றும் கிடைக்காதாட்டுக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். தென் அதுக்கப்புறம் ஆதி அண்ணா வந்தாங்க, அவங்கள இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாங்க. அப்போ நான் நர்வஸாக உட்காந்துருந்தப்ப யாருமே என்கிட்ட இப்படி பேசுவாங்களா அப்படிங்கிறது வந்து ஒரு யோசிக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். என்கிட்ட இதெல்லாம் சொல்லணும்னு அவசியமே இல்லை. ஆதி அண்ணா வந்தார், ஹரி தம்பி உங்களுக்கு நடிக்கணும்னு ஆசை இருக்காப்பா, சரி ஓகே, நான் இப்போ தான் வந்து ஒரு கதை ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன், ஒரு ப்ரொடியூசர் அப்ரோச் பண்ணியிருக்கேன், அந்த ப்ரொடியூசர் ஓகே சொல்லுவாரா சொல்ல மாட்டாரா அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரியல, இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே டைம் கிடைக்கிறப்பெல்லாம் கதை சொல்லிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு. பின்னாடி இருந்து ஒரு வாய்ஸ், ஹரி அந்த ப்ரொடியூசர் வேறு யாரும் இல்லை, நான் தான்ப்பா அப்படின்னு சொன்னார் சுந்தர் சி சார். ஓகே ரைட், ஷூட்டிங் ஸ்பாட்னா இப்படி தான் இருக்கும், ஓகே நம்ம ஓரளவுக்கு எல்லாருமே அப்படியே சொந்த ஒரு தம்பியாக பார்த்து நல்லா பேசி பழகி, அப்புறமேட்டுக்கு ஆடிஷன் இருக்கப்போ அவங்களே வந்து என்னை ஞாபகம் வச்சு கூப்பிட்டு ஆடிஷன் எடுத்து அப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சது தான் இது. ஸோ ஆதி அண்ணாக்கும் சுந்தர் சி சாருக்கும் இந்த ஒரு பிளாட்ஃபார்ம் எனக்கு அமைச்சு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. இவ்வளோ ஒரு பெரிய ரெஸ்பான்ஸ் வரும் அப்படிங்கிறத நான் எதிர்பார்க்கவே இல்லை. நல்ல ரெஸ்பான்ஸ், என்ஜாய் பண்ணுங்க படத்தை பார்த்துட்டேன். தேங்க்யூ வெரி மச். இத்தனை பேர் மேலே கூப்பிட்டு உட்கார வச்சப்ப நீங்களாம் கான்ஃபிடென்ட்டாக பேச மாட்டாங்கன்னு நினச்சிருப்பீங்க. பிஆர்ஓ அப்படிதான் சொன்னாரு, எல்லாரும் பேச மாட்டாங்களா, பேச மாட்டாங்க, பட் எல்லாரையும் பேசிட்டேன். இப்படிதான் இவ்வளவு பேரை வச்சு படம் ஆரம்பிக்கணும்னப்ப இது கண்டிப்பா ஜெயிக்காது, இவ்வளவு நியூ ஃபேஸஸ் அப்படி இப்படின்னு சொன்னாலும் கூட அதெல்லாம் தாண்டி அத்தனை பேரையும் இங்க நிக்க வச்சிருக்காரு, பேச வச்சிருக்காருன்னா இதுதான் எங்க டைரக்டர் எப்பவுமே பண்றாரு. ஸோ எங்களுடைய டைரக்ஷன் டீம் சார்பாகவும், எங்களுடைய பில்லர்ஸ், எங்களுடைய இணை இயக்குநர்கள், துணை இயக்குநர்கள் அத்தனை பேர் அவங்க சார்பாகவும் அண்ட் இந்த என்டையர் டீமினுடைய சார்பாகவும் ஓட் ஆஃப் தேங்க்ஸ் கொடுக்கறதுக்காக டைரக்டர் இப்போ தமிழ் ஆதி அவர்களை அழைக்கிறேன். ஸோ இந்த அடையாளம் எல்லாமே அவங்க திறமையால் பறிச்சுக்கிட்ட அடையாளம், யாரும் அவங்களுக்கு கொடுத்த அடையாளம் இல்லை. நான் வாய்ப்பெல்லாம் கொடுக்கல, அவங்க வாய்ப்பு இருந்துச்சு, இவங்க எல்லாருமே அதை வந்து பறிச்சுக்கிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ உங்கள் திறமைக்கு கிடைச்ச அங்கீகாரம். ஸோ உங்கள் எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். எனக்கு அண்ணன் அடிக்கடி ஒன்று சொல்லுவார், உன் கூட இருக்கவங்களோ உனக்கு தெரிஞ்சவங்களோ தெரியாதவங்களோ எல்லாருக்கும் நீ பாட்டுக்கு நல்லது செஞ்சுட்டேன்னா உனக்கு ரிக்ரெட்டும் இருக்காது, எதுவுமே இருக்காது, நீயும் ஜாலியாக வளருவ. எல்லாருக்கும் போட்டிங்கிற ஒரு விஷயமே கிடையாது தம்பி. நீ எவ்வளோதான் கஷ்டப்பட்டாலும் ஒரு வருஷத்துக்கு 3 படம் மேலே பண்ண முடியாது. மியூசிக் டைரக்டராக இருந்தாலும் சரி, ஹீரோனாலும் சரி, எல்லாருக்கும் இந்த இடத்துல இடம் இருக்குது, எல்லாருக்கும் இந்த இடத்துல பகிர்ந்துக்கிறதுக்கு இடம் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு எல்லாரையும் தூக்கி விடு, எல்லாரும் கூட வந்த எல்லாரையும் தூக்கி விடு அப்படின்னு ஃப்ரெஷ் ஃபேஸ் எல்லாம் சொல்கிறப்ப நான் கொஞ்சம் டவுட் ஆனேன். ஒரு 2 மாதம் கழிச்சு அண்ணன் கிட்ட கேட்குறப்ப ஜாலியாக ஒரு விஷயத்த சொன்னார். இது ஒரு சாதாரண அவர் இந்த மாதிரி போகிற போக்கிலலாம் பஞ்ச் விட்டு போவார். ஸோ அப்படிப்பட்ட பஞ்ச் வந்து கிட்டத்தட்ட எனக்கு ப்ராபபாகவே மாறி இருக்கு. நிறைய கதைகள் இருக்கு, இந்த குட்டி கதைகள்லாம் நிறைய இருக்கு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு விஷயம் தான். எல்லாரும் என் கூட இருந்த எல்லாருமே ஜாலியாக சேர்ந்து ஒரு படம் பண்ணலாம், எல்லாருமே ஜெயிக்கலாம் அப்படின்னு நினைச்சோம். ஆனால் இன்னைக்கு நான் சொல்றேன், இவங்க என்னை விட அதிகமாக வளர்ந்து பெருசா ஜெயிச்சா அதுதான் எனக்கு உண்மையான சந்தோஷம். என்ன இந்த படம் முடிஞ்சு இந்த யூடியூப் ஸ்டார்ஸ் ஒன்று, இதுக்கு முன்னாடி ஷார்ட் ஃபிலிம் ஸ்டார்ஸ்லாம் வந்து யூடியூப்குள்ள ஷார்ட் ஃபிலிம் எடுக்க வரப்ப அதுலேருந்து பெரிய பெரிய இப்போ இன்னைக்கு வந்து சொன்னா வந்து ஒரு ஐகான் லெவலுக்கு இப்போ கார்த்திக் சுப்ராஜ் அண்ணா, நலன்னா இவங்கெல்லாம் வந்து இருக்காங்க. இப்போ யூடியூப்லேருந்து முதல்ல நான் வரப்ப இது ஜெயிச்சதுன்னா ப்ரோ நிறைய பேருக்கு இந்த மாதிரி நம்பிக்கை வரும், நிறைய யூடியூப் ஸ்டார்ஸ் படம் எடுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. கடவுள் புண்ணியத்தில் இந்த படம் ஜெயிச்சிருச்சு. ஷாரா டைரக்டர் ஆயிட்டாரு, இப்போ படம் சைன் பண்ணியிருக்காரு, கூடி சீக்கிரம் டைரக்ட் பண்ண போறாரு. இதை தொடர்ந்து அவரோட ஃப்ரெண்டா இருந்த டெம்பிள் மேக்கர்ஸ்ல விஜய்னு ஒருத்தர் இருந்தார், அவருக்கு ஒரு படம் கிடைச்சிருச்சு. இதெல்லாம் சொல்றப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இனி யூடியூப்ல இருந்து வரவங்களும் அடுத்து இது ஒரு ட்ரெண்டா அமைய வாய்ப்பு இருக்கு, நிறைய பேர் இங்க படம் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஸோ தொடர்ந்து மக்களும் தேட்டருக்கு வந்து இந்த மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை பார்க்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னா தொடர்ந்து தேட்டர்ல கூட்டம் இருக்கும். இது ஒரு இண்டஸ்ட்ரியா நல்லா ஹாப்பியா இருக்கும். என்னோட அடுத்த படமும் வந்து திடீர்னு உடனே வந்து இது அண்ணா சொன்னார், இது பெரிய வெற்றி, அடுத்து எப்படி சார் நீங்க அப்படின்னாரு. தொடர்ந்து இதே மாதிரி சின்ன படங்கள், தரமான படங்கள் கொடுப்பதன் மூலமா எங்க டிஸ்ட்ரிபியூட்டர் ஆகட்டும், இந்த தியேட்டர் ஓனர்ஸ் ஆகட்டும், ஏன்னா காலையிலேருந்து அதுதான் எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். அண்ணா சொன்னாரு, இதுதான் வந்து சந்தோஷம், உன் படம் யார் பார்க்குறான், யார் கூப்பிட்றாலையோ, தியேட்டர் ஓனர், சினிமாவில் இருக்கவங்க கூப்பிடாட்டி கூட பரவாயில்ல, அந்த தியேட்டர் ஓனர் கூப்பிட்டான் பார்த்தியா அதுதான் சந்தோஷம் அப்படின்னாரு. ஏன்னா தியேட்டர் ஓனர் கூப்பிட்டாரு, இன்னைக்கு மதுரையிலேருந்து சினிப்பிரியா தியேட்டர் ஓனர் கூப்பிட்டாரு.
ஃபுல்லாக ஹவுஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கு. இந்த வாரம் இப்போ புக்கிங் ஆரம்பிச்சிருப்பா அப்படின்னு எனக்கு இவங்களாம் யாருன்னே தெரியல. எல்லாம் யாரோ கூப்பிடுறாங்க. தியேட்டர் ஓனர்னு. கிணத்துக்கடவுன்னு ஒரு ஊர், அப்புறம் வந்து இலக்கியம்பட்டின்னு ஒரு ஊர், அது எங்க இருக்குன்னு எனக்கு தெரியல. அங்கிருந்து ஒருத்தர் கூப்பிட்டு எல்லாரும் வந்து அதான் நான் அண்ணன் கிட்ட முருகானந்தன் சொன்னேன்னா யாரு நம்பர் கேட்டாலும் இல்லை நாங்கள் அவைலபிள் இல்லைனாலும் எல்லாம் எப்படியாவது எங்கள் கேங் எல்லாம் ஒன்றா தானே இருப்போம், எல்லார் நம்பரும் கொடுத்துருங்க, யார்கிட்ட பேசினாலும் பேசிடலாங்கிற ஐடியாவில் தான் இருக்கும். ஸோ வந்து நிறைய பேர் கூப்பிட்டு வாழ்த்துறப்ப உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ தொடர்ந்து இந்த மாதிரி தரமான படங்கள், அதுவும் கரெக்டான விலையில கரெக்டான இது பண்ணி எல்லாருக்குமே லாபகரமான படமா மாத்துற இது அதே தான் ஷாராவும் பண்றேங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ நாங்கள் இந்த மாதிரி ஒரு புது ட்ரெண்டு யூடியூப்ல இருந்து வரவங்க இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணி கரெக்டான ஒரு எந்த வகையிலும் யாருக்கும் நஷ்டமாகாத அளவுக்கு கரெக்டா எடுத்துப்போம். இந்த படம் மிகப்பெரிய லாபம். அடுத்த படமும் தொடர்ந்து இதே மாதிரி எல்லா படங்களும் லாபம் எடுக்கணும்னு நாங்க வேண்டிக்கிறோம். இது பல திறமைகளுக்கு கிடைத்த அங்கீகாரம், அதுக்கு எல்லாமே நீங்க தான் காரணம். ஸோ மீசை முறுக்கு வெற்றி தானே, மிகப்பெரிய வெற்றி சொல்லிடலாம் ஃபைனலா. டிஸ்ட்ரிபியூட்டரே சொல்லிட்டாரு. ஏன்னா வந்து அண்ணா அடிக்கடி சொல்லுவாரு, யார் வேணா சொல்லலாம், டிஸ்ட்ரிபியூட்டர் சொல்லவே மாட்டாங்க, அவங்க வாயில இருந்து வரவே வர சிரிச்சுட்டே சொல்லுவாரு. எங்க டிஸ்ட்ரிபியூட்டர் முதல் நாளே வந்து வெற்றி வெற்றி அப்படின்னு சொல்லி சீட்லாம் கொடுத்துட்டு இருந்தாரு. ஸோ இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றிய படமாக மாற்றி கொடுத்த மக்கள் அனைவருக்கும் நன்றி. தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் டு த பிரஸ் மீட். இது ஆரம்பிச்சப்ப ஒரு சின்ன படம் தான், இன்னைக்கு ஒரு பெரிய படம் ஆனதுக்கு நீங்க தான் காரணம். நன்றி, நன்றி, வணக்கம்.